காம்படிட்டிவ் வேர்ல்டு. இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. எறும்புல இருந்து ஆடு ஒட்டகத்தில் இருந்து மனித குணம் அத்தனைக்கும் எப்போ எப்போ எவ்வளோ யார் யாருக்கு தரணும்னு அவன் கணக்கு ஒரு நாளும் மாற போகிறதில்லை. நீ தலைகீழாக மலை ஏறினாலும் ஒரு வாய் புல்லு கூட கிடைக்காது. அவன் தரணும்னு முடிவு பண்ணலன்னா, தரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா அது வராமல் இருக்க போகிறதில்லை. உங்களுடைய முயற்சி சாதாரணமாக எடுக்கப்பட வேண்டியது, அவ்வளவுதான். இது என்னமோ போட்டி உலகமா, இதில் ஒரு கிழிச்சு கீரநாட்டு நட்டுடணுமா, அதுக்கு அந்த பிள்ளைங்க சித்திரவதை பண்ணுறீங்க. பண்ணாதீங்க, நிறுத்திக்குங்க. கற்பிப்பது வேறு, அதை படின்னு துன்புறுத்துறது வேறு. மார்க் எடுன்னு உசுறு எடுக்காதீங்க. மொத்தத்தையும் படிக்கிறதுக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. படிக்க வேண்டியதை தொகுத்து கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கு பயன்படும் என்பதற்காக சொல்கிறேன். குழந்தை எந்த வகுப்பு படித்தாலும் சரி, 8வது படித்தாலும் சரி, 9வது படித்தாலும் சரி, 10வது படித்தாலும் சரி, 11வது படித்தாலும் சரி, 12வது +2 அரசாங்க எக்ஸாமினேஷன் படித்தாலும் சரி, வெங்காயம் படித்தாலும் வேலைப்பூ படித்தாலும் சரி, காலேஜ் படிப்பு படித்தாலும் சரி, படிக்க வேண்டியதை தொகுத்து பாருங்க. முதல்ல நீங்கள் 300 பக்கத்துக்கு மேலே வராது ஒரு பாடத்தில், 300 பக்கத்துக்கு மேலே வராது. அது அந்த வருடத்தில் படிக்க வேண்டியது 300 நாட்களுக்கு மேல் இருக்கும். படிப்பதற்கு நாட்கள் 300 நாளைக்கு மேலே இருக்கும். படிக்க வேண்டியது ஒரு பாடத்தில் 300 பக்கத்துக்கு மேலே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்து மனசில் வச்சுக்கிச்சுன்னா போதும். அந்த பக்கத்தில் இருக்கிற செய்திகளோடு இது பழகினால் போதும், புரிந்து கொண்டால் போதும், கற்றுக்கொண்டால் போதும், மனத்தில் தானாகவே நின்று விடும். ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டுட்டோம்னா அதுக்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஸ்பாஞ்சே, மஞ்சள் நிற ஸ்பாஞ்சே, செவ்வக ஸ்பாஞ்சே, உன்னை தண்ணீரில் போட்டிருக்கிறேன், இந்த தண்ணீரை உறிந்து கொள்ளுமாறு மிக்க தாழ்மையோடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி சொன்னவா உறிஞ்சிக்கும், அதுக்குள்ளே அது உறிஞ்சி முடிச்சிடும். மனம் என்பதும் அப்படித்தான். கண்களாலே பார்க்கும் பொழுது மனம் வைத்து பார்த்தால், மனம் வைத்து அதை ஒரு முறை சொன்னால், மனம் வைத்து அதை கேட்டால், எவ்வளவு படித்தாலும் பதிவு செய்து கொள்ள மனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதில் எந்த மனத்துக்கும் வித்தியாசம் இல்லை. சில பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க திருக்குரானை முழுவதும், பல பேர் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்தது இவருக்கு வரலன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அதுக்கு முயற்சி எடுத்தாரு, இவர் இன்னும் எடுக்கலை, அவ்வளவுதான் காரணம். முயற்சி எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலும் முடியும். அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் முடியும். சில பேர் தப்பாக சொல்கிறாங்க, சின்ன வயசில் படித்தா தான் ஏறும், பெரிய வயசில் படித்தாக்கா இறங்கிடும். அதெல்லாம் கிடையாதுங்க. எந்த வயசில் படித்தாலும் நல்லா கவனிங்க, மனம் வைத்து படித்தால், மனம் வைத்து கற்றுக்கொண்டால், மனம் வைத்து அதை நினைவுபடுத்தி பேசி சொன்னால், சீயிங், சேயிங் அண்ட் ஹியரிங், மனம் வைத்து சொல்லுவது, மனம் வைத்து பார்ப்பது, பார்த்த விஷயத்தை மனம் வைத்து சொல்லுவது, மனம் வைத்து கேட்பது என்றால் எவ்வளவு இருந்தாலும் மனப்பாடம் ஆகிடும் தானாகவே. முஃப்தி சாஹிபுக்கு திருக்குரான் மொத்தமும் மனப்பாடமாக இருக்குது, எனக்கு மனப்பாடம் ஆகலை. இதுக்கு என்ன காரணம்னா அவர் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாரு, நான் இன்னும் எடுக்கலை, அதுதான் காரணம். எனக்கு சைக்காலஜி புத்தகத்தில் பக்கமாக எந்த புத்தகத்து பேர் நூற்றுக்கணக்கான புத்தகத்து பேரை சொன்னால் போதும், பக்கத்தில் சொன்னால் போதும், அதில் இருக்கிறது என்னன்னு சொல்ல முடியும் என்னால். எதனால் முடிஞ்சது? அது இவங்களால சொல்ல முடியாது. ஏன்? அதுக்கு நான் முயற்சி எடுத்தேன், அல்லாஹ் தஆலா கொட்டி வச்சுட்டான் உள்ள. இதுக்கு இவங்க முயற்சி எடுத்தாங்க, அல்லாஹ் தஆலா கொட்டி வச்சுட்டான். முயற்சி எடுக்கிறது தான் முக்கியமே தவிர இவனுக்கு வரும் அவனுக்கு வராதுன்னு ஒருபோதும் அந்த குழந்தைகளிடத்தில் பேசிவிடாதீர்கள். இல்லை, முதல் குழந்தை நல்லா படிக்குது, 2வது குழந்தை நல்லா படிக்க மாட்டேன்றான், இவனுக்கு ஏறலைன்னு அந்த குழந்தைகள் காதில் படுற மாதிரி ஒருபோதும் உச்சரித்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. அதற்கான சூழலை உருவாக்குங்கள். மொத்த பக்கத்தையும் இவ்வளவுதான் படிக்கணும் இந்த வருஷம்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற அன்னைக்கே தொகுத்து தாருங்கள். அதை வகுத்து பாருங்கள். 300 நாள்
அந்த மேலேயே தேதி போட்டு கொடுங்க. இந்த தேதியில் ஒரு பக்கம் படித்து முடித்தா போதும், இதை மனப்பாடம் பண்ணிடு, நினைவில் வச்சுக்க, புரிஞ்சிக்க, பழகிக்க அப்படின்னு சொல்லுங்க. 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துடும் அந்த குழந்தை, எந்த குழந்தையாக இருந்தாலும். உண்டா இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை. பரீட்சைக்கு முதல் நாள் பிடிச்சிக்கிட்டு சத்தாய்க்கிறது. என்ன படிச்ச, மார்க் எடுப்பிய, நல்லா படிச்சியா, ஞாபகத்தில் வச்சுருக்கிறியா, இவ்வளவு ஒரு வருஷம் பூரா என்ன பண்ணீங்க நீங்க? அதை நீங்கள் தொகுக்கவும் இல்லை, வகுக்கவும் இல்லை. திருக்குரான் மனனம் செய்வது உலகத்தில் அதிகமாக இருப்பதற்கு காரணமே அது சரியாய் ருகுவாய் ஜூஸா வகுக்கப்பட்டிருப்பதும் அதற்கு முன்னாலேயே அது முறையாய் தொகுக்கப்பட்டிருப்பதும் தான் காரணம். இந்த மாதிரி தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்ட நூல் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. சரியா ஒரு வாரத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? ஜூஸா, மன்சின். ஒரு வாரத்தில் படிக்கணும்னா 7ஆக பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் படிக்கணும்னா இத்தனை ஜூஸ், அது அப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த தொகுப்பும் இந்த பிரிவும் ஒரு புத்தகத்தில் ஒரு மாதிரி தொகுக்கப்பட்டு இன்னொரு பைண்டிங்கில் வேற மாதிரி தொகுக்கப்பட்டிருக்குதா திருக்குரான்? 1431 வருஷமாக ஒரு எழுத்து கூட மாறாமல், ஒரு ஒலி குறிப்பு கூட மாறாமல், இத்தனை எழுத்து தான், இத்தனை வார்த்தை தான், இத்தனை பொருள் தான், ஒன்றும் மாறாமல் அல்லாஹ் தஆலாவே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரே நூல் இறைவன் வழங்கிய திருக்குரான். குழந்தைகளுக்கு இஸ்லாமிய பெற்றோர்கள் அதிகம் இருப்பதனால சொல்லுகிறேன், குழந்தைகளுக்கு இது புரியுமான்னு நினைக்காதீங்க. குழந்தைகளுக்கு புரியலைன்னா உங்களுக்கே புரியாது. அதுக்கு விளக்கம்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல குழந்தைக்கு சாதாரண விளக்கத்தோடு, அரபி மொழியிலும் தாய்மொழியிலும் அந்த குழந்தைக்கு விளக்கத்தோடு அதை படித்துக்கொள்ள கொடுங்கள். திருக்குரானை குழந்தைக்கு படிக்க கொடுங்க. திருக்குரான் பயிற்சி பெற்றுவிட்ட குழந்தை பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஹிந்தி, மராட்டி, அரபி, வேற என்னென்ன நீங்கள் படிக்க கொடுக்குறீங்களோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு ஜுஜுபியாக தெரியும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. திருக்குரானை மட்டும் ஒரு குழந்தை படிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் புரிந்து கொள்ள அதற்கு நீங்கள் உதவி அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா மற்ற படிப்பெல்லாம் அதுக்கு ஜூஜூபியாக தெரியும். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னு புரியுதா உங்களுக்கு? அது சில பேர் ஓதுறதுக்கு கற்றுத்தர்றாங்க குழந்தைக்கு, பயமுறுத்தி பயமுறுத்தி முன்பக்கமும் பின்பக்கமும் ஆட்டி ஆட்டி அது இப்படி பல குழந்தைங்க படிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். திருக்குறானை அது வாயில் சொல்கிறது இல்லை, ஆடுறது மட்டும் கரெக்டாக ஆடிவிடும். இப்படி 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 ஆடிவிடும். அது என்ன படிக்கணும்னு தெரியாமையே அது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது சொல்லி கரெக்டாக ஓதுதான்னு பார்த்துடுறோம். ஓதிட்டு முடிச்சுட்டு அது பாட்டுக்கு விளையாட போயிடுச்சு. ஆனால் மற்ற படிப்பை தருவதற்கு முன்னால் திருக்குரான் படிப்பை தாருங்கள். கூட உட்கார்ந்துக்கிட்டு படிங்க. தாய் தாப்பனுக்கு கடமை இது. மன்சினா படிக்க முடியலன்னா, ஜூஸா படிக்க முடியலன்னா ருகுவா கூட படிங்க. அது கூட உட்கார்ந்து படிங்க. அது கூட இருந்து தொழுங்க. அது மாஸ்டர் பண்ணிடுச்சுன்னா இறைவனின் வசனங்களை ஒரு குழந்தை கற்றுக்கொண்டது என்றால் வேறு எதை கற்பது அதற்கு கடினமாக இருக்கும். மனதில் பதிய வச்சுக்கங்க. இறைவன் வசனங்களை இறைவனே தந்ததை முதல்ல அதுவே நம்மள பல பேருக்கு இன்னும் தெரியல. இறைவன் தந்ததாக சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதப்படுற மாதிரி நினச்சிக்கிட்டு அலட்சியமாக இருக்கிறோம். நாம் மொத்தமாக திருக்குறானை இன்றைக்கு காலையில் கூட நான் எதுவும் தற்பெருமையாக பேசலை, என்னுடைய அறிவு தாகத்தை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு சொல்கிறேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிருந்தோம் எல்லாரும். அங்கே ஓதப்பட்டது, அது அரபி மொழியில் ஓதப்பட்டது. நான் இன்னும் கற்றுக்கிறேன், இன்னும் கற்றுக்கலன்னு தான் சொல்கிறேன். அடுத்ததோட வரும்போது இன்ஷால்லாம் கற்றுக்கிட்டு வந்தாலும் வருவேன். இது வரைக்கும் நான் கற்றுக்காதனால அவங்க என்ன ஓதுனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தங்குற இடத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே
இவங்க பாவம் நிறைய வேலையாக என்னமோ ஒளிபரப்பு செய்கிறதுக்கு எதுவோ கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நான் உடலையே, என் வேலை எனக்கு முக்கியம் இல்லை. அதனால் கூப்பிட்டு அங்கே என்ன ஓதுனாங்க, எந்த சூறா ஓதுனாங்க, அது எங்கேருந்து எது வரைக்கும் ஓதுனாங்க என்று அவரை கேட்டு அந்த அந்த ஒலியையும் அந்த பொருளையும் வேறு மொழியில் ஏதாவது ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகத்தை ஒரு மாணவனை போல் இந்த 64 வயசில் நான் படித்ததை ஐயா பார்த்தாங்க. பார்த்தீங்கள்ல, ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னா, அங்கே ஓதுனாங்க அதுதான் கேட்டுட்டோமேன்னு எத்தனை பேர் கை தொடச்சிக்கிட்டு போயிடுறீங்க. என்னால் போக முடியல. காரணம், ஐயோ இறைவனின் வார்த்தைகளை கேட்டோமே, அது எனக்கு புரியாமல் இன்னைக்கு காலத்தை நம்ம ஓட்டிடலாமா? எதை கேட்டோம் என்று மறுபடியும் ஒரு தடவை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அதுக்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த ஒலியை இன்னொரு முறை நான் கேட்டுவிட வேண்டாமா? உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அதற்கு முயற்சி எடுத்தேன். 64 வயசில் இந்த முயற்சி எடுக்கிறேன். இப்போ தான் வந்தேன். அல்லாஹ் தாலா எனக்கு ரொம்ப லேட்டாக இதாகிட்டு கொடுத்துக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? அந்த தாகத்தோடு நான் இருக்கிறேன். நம்மள எவ்வளோ பேர் இருக்கிறோன்னு யோசிங்க. தொழும் பொழுது குழந்தைகளோடு சேர்ந்து தொழுங்கள். திருக்குரான் ஓதும் போது பொருளறிந்து அந்த குழந்தை சின்னதா ஒரு ருக்கு அளவுக்கு ஓதுங்க. அப்படி பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு பொருள் சொல்லுங்க. அதுக்கு புரியுமா புரியாதாங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேணாம். அது அல்லாஹ் தஆலா பார்த்துக்குமா. குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப கேட்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்று புரிந்துவிட்டால் அது மனம் விரிந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக படிக்க வைக்கும்போது சித்திரவதை பண்ணி குழந்தைய படிக்க வைக்காதீங்க. இப்போ 7 வயசுக்குள்ளே இதெல்லாம் சொல்லிட்டேன். 11 வயது வரும்பொழுது அந்த குழந்தைக்கு இது கண்டிக்கிற பருவம். நீங்கள் முதல்ல என்ன சொன்னேன்? வெறும் அன்பு காட்ட வேண்டும், அறிவுறுத்த வேண்டும், ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். சகோதர சகோதரிகள் எல்லாரும் கவனிங்க. குழந்தை நாம் சொல்லுவதை கொண்டும் அல்லது அது படித்தும் அறிவது என்பது 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் ரொம்ப 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 குறைவு. நம்ம சொல்லுவதை கொண்டும், டீச்சர் சொல்லி தரதை கொண்டும் அல்லது அதுவே படித்து கொள்வதை கொண்டும் குழந்தை அறிவது கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி லிட்டில். எதோடு ஒப்பிட்டால் நம்மை பார்த்து அது தெரிந்து கொள்வதை விட அது படித்து தெரிந்து கொள்வது ரொம்ப குறைவு. நாம் என்ன செய்கிறோமோ, எப்படி பேசுகிறோமோ, எப்படி நடக்கிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ அதை அப்படியே இமிட்டேஷன் பண்ணித்தான் அந்த குழந்தை பழகும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நாங்கள் 3 வயசுலேருந்து 7 வயசு 5 வயசில் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சாங்க. எங்கள் கூட ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கிற சின்ன பள்ளிக்கூடம், அது கிராமத்து பள்ளிக்கூடம். ஜானகி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க எங்களுக்கு. அவங்க எப்பவுமே வலது பக்கம் ரோஜா பூவை வச்சுக்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா எல்லா பொண்ணும் எங்கள் கிளாஸ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி ஜானகி டீச்சர் மாதிரியே ரோஜா பூவை வலது பக்கம் வச்சுக்கிட்டு வருது. முடியில்லாத பொண்ணு கூட நூல் கட்டி வச்சுன்னு வந்துருக்கு, தலைமுடி இல்லாத பொண்ணு. இது என்னன்னா அப்படியே இமிட்டேஷன் பண்ணுற பழக்கம். தந்தை இப்படி வச்சுக்கிட்டு பேசுனாருன்னா பிள்ளைய கவனிச்சு பாருங்க, அவரும் இப்படி வச்சுக்கிட்டு பேசுவார். தந்தை பேசும்போது இப்படி இப்படி நான்னா பிள்ளை இப்படி இப்படி இன்னுவான். கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3 வயதிலிருந்து 7 வயது வரை நீங்கள் சொல்லுவதை கேட்டு தெரிந்து கொள்வதை விட, புத்தகத்தை பார்த்து படித்து தெரிந்து கொள்வதை விட, போர்டில் டீச்சர் எழுதுறதையும் அவங்க சொல்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட, நம்ம நடந்துக்கிறத பார்த்து தான் குழந்தை கற்றுக்குதுங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் இது. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? அறிவு கிட்ட முண்டம் அப்படின்னு மனைவியை கணவனும் உங்ககிட்ட நான் வாழ்க்கையை கொடுத்தாங்க பாரு, அவங்க அழியோ நீ அழியோ நாசமாக போவோம் அப்படின்னு மனைவி கணவனை பார்த்தோ பேசுகிறத குழந்தை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா அது மனசில் இது அப்படியே இமிட்டேஷன் ஆகும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சீக்கிரத்துலேயோ அப்புறமாகவோ இந்த குழந்தை இதே மாதிரி பேசும். இந்த வார்த்தைகளை நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் அது.
இல்லை பசங்க கிட்ட கற்றுக்கிட்டு வந்துட்டான் கெட்ட வார்த்தைன்னு நம்ம பழி சொல்லக்கூடாது. அவங்க வயசு இருக்கிற பசங்க அவர் எங்கே கற்றுக்கிட்டு இருப்பாரு? அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு இருப்பார். ஆக இது அப்பா அம்மா கம்பெனி பிரைவேட் லிமிடெட்